நம்ம பேசின எல்லாருமே சொன்னாங்க, தமிழ்நாட்டில் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு. நம்முடைய பட்ஜெட்டில் இவ்வளவு பணம் ஒதுக்குறோம் பாடங்கள் கொடுக்கறதுக்கு, பிள்ளைய படிக்கிறதுக்கு. அரசு பள்ளிகளை உயர்த்துவதற்காக மாடல் பள்ளிகளாக்கி தொடர்ந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். ஆனால் நீங்க பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களா எல்லா மாநிலங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் போறாரு. எல்லா இடத்துலையும் பல்லாயிரம் கோடிக்கு பல திட்டங்களை துவங்கி வைக்கிறார். அது நடக்க போறது இல்லை. பல்லாயிரம் கோடி திட்டத்தை துவங்கி வைக்கிறாரு. ஆனா துவங்கப்பட்ட திட்டத்தில் ஒரே ஒரு திட்டமாவது கல்விக்காகவோ படிப்புக்காகவோ அடுத்த தலைமுறைக்காகவோ இருக்கான்னு பாத்துருங்க. நீங்க இன்னொரு 10 நாள் போவாரு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு 10 நாள் ஆகும் இல்லையா? இதுவரையும் அது ரொம்ப நான் உச்சக்கட்டமா வியந்தது என்னன்னா, அதிர்ச்சி அடைந்தது உத்தரப்பிரதேசத்தில், அவருடைய மாநிலம் உத்தரப்பிரதேசம் தன்னை வெற்றியை தெரிவித்து நம்புறாங்க. அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் கொடுக்கிறாரு. 70,000 கோடியில ஒரு திட்டம் கூட படிப்புக்காக இல்லை, ஒரு திட்டம் கூட பள்ளிக்கூடத்துக்காக இல்லை. ஏன்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், இவர்கள் எவரும் படித்து விடக்கூடாது, படித்து விட்டால் நாம் தொடர்ந்து இருக்க முடியாது. கிளியரா இருக்காங்க, நம்ம கிளியரா இருக்கோம். எல்லாரும் படிச்சிடணும், படிச்சாதான் நம்ம தொடர்ந்து இருக்க முடியும். நான் யாராவது திராவிடத்திற்கு எதிர்ப்பாகவோ திமுகவுக்கு எதிர்ப்பாகவோ பேசினா சொல்லுவான், பைய படிச்சா திருந்திடுவான், அவனை படிக்க வச்சிருக்கோமே. பைய படிக்காதவன் புரியாம பேசிக்கிட்டு இருக்கான், படிச்சா திருந்திடுவான், படிக்க வச்சிருக்க அப்படின்னு. நம் தொடர்ச்சியாக அண்ணாவிலிருந்து பெரியாரிலிருந்து எல்லோரையும் பேசிக்கொண்டு போட்ட காரணம், இவர்கள் எல்லோரும் நம்மை படி என்று உள்ள தள்ளிக்கொண்டே இருந்தார்கள். அவங்க பேசுவோம் சொன்னாங்க இல்லையா, திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஷெட்யூல் ட்ரைப் ஒரு பொண்ணு இன்னைக்கு நீதிபதி ஆயிட்டாங்க அப்படின்னு. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு வந்திருக்கிற முதல் நீதிபதி அல்ல, 8வது நீதிபதி. அவங்க 8வது நீதிபதி. ஆனா கணக்கு என்ன அப்படின்னா, நாம் இந்த தலைவர்கள் உழைத்த உழைப்புக்கு குறைந்தபட்சம் 15 பேர் வந்திருக்க வேண்டும். 15 பேர் வரல, 8 பேர் தான் வந்திருக்காங்க தெரியும். ஆனா பரவாயில்ல, இந்த 8 இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கணக்கு. நம்ம ஏன் மொத்தமும் இப்பொழுது இந்தியாவோட ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்றோம்னா, பெண்கள் பள்ளி படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இளங்கலை படிக்கிறாங்க, BA BSc, அதுக்கப்புறம் MA MSc படிக்கிறாங்க. ஏறத்தாழ எல்லார் வீட்லையும் பொம்பளை பிள்ளையே MA MSc படிக்குது. ஆனா அதுக்கப்புறம் MPhil இருக்குல்ல, ஆய்வு படிப்பு, அந்த ஆய்வு படிப்புக்கு எவ்வளவு பேர் போறாங்க அந்த கணக்கு பார்க்கணும்ல. நம்ம வெறுமனை போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்க்க கூடாது. பள்ளிக்கூடம் போன ஆள் எவ்வளவு பேர் கல்லூரிக்கு போறா, கல்லூரிக்கு போன ஆள் எவ்வளவு பேர் முதுகலைக்கு போறா, மாஸ்டர் படிக்கிறா, அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் ஆய்வு படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா, மொத்த இந்தியாவில் 27% பெண்கள் தான் படிக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி படிக்கிற பொம்பளை பிள்ளைய 54% படிக்கிறாங்க. மொத்த இந்தியாவிற்கு அப்படியே 2 மடங்கு தாண்டி இருக்கோம் நம்ம. சரியா? இப்படி இது காரணம் கடந்த 75 ஆண்டு கால திராவிட ஆட்சி. அதை பற்றி இவர்கள் படிப்பு பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது. இது தொடர வேண்டும் எனில் நாம இப்ப இந்த தேர்தல் ஏன் இவ்வளவு முக்கியம் சொல்லிட்டோம்னா, இது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களும் இந்த வளம் பெறணும். இந்தியா ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறது நம்ம தான். நீங்க திருப்பி ராமராஜ்யங்கிற ராமராஜ்யம், ராமர் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் எப்படி ஆட்சி செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாது. ராமர் கல்யாணம் பண்ண கதை தெரியும், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா பண்ண சூழ்ச்சியினால காட்டுக்கு போனாரு தெரியும். காட்டுல 14 வருஷம் இருந்தாரு தெரியும். அங்க வாலிக்கு ஃப்ரெண்டானாரு தெரியும், வாலியை கொண்டாரு தெரியும், சுக்ரீவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகி. அதுக்கப்புறம் ராவனோட சண்டை போட்டார், ராவனை கொண்டாருன்னு தெரியும். இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ராமனுடைய சிறப்பு. எல்லாம் வந்தார்ல, திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணி ராமர் பொறுப்பேற்றுக்கிட்டார்ல. ராமர் பொறுப்பேற்று செஞ்ச முதல் காரியம் என்ன? ராமராஜ்யங்கிறான்ல, ராமர் ராஜ்யம் வச்சாரு. ராமர் ராஜ்யம் வச்சோன்னு செஞ்ச முதல் காரியம் என்ன? பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீயில இருக்க சொன்னாரு. ராமர் அரசனானோ செஞ்ச முதல் காரியம் கூட கட்டின பொண்டாட்டியை நம்பாம நீ தீயில இறங்குன்னு சொன்னது. அதன் பிறகு ராமராஜ்யத்துக்கு என்ன கதை இருக்குன்னா ஒரு கதையும் இல்லை. என்னடா ரொம்ப நாள் ராமராஜ்யங்கிறீங்க, இந்த புத்தகத்தில் நடக்கு ராமராஜ்யம். ராமர் என்னடா செஞ்சாரு? ராமர் மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை கொடுத்தாரா? பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாரா? படிக்கிற பிள்ளைகள் 1000 ரூபாய் சொன்னாரா? ஆம்பளை பிள்ளை படிச்சா அவனுக்கு 1000 ரூபாய் சொன்னாரா? படிக்க வர்ற பிள்ளைலாம் வா உனக்கு காலை சாப்பாடு போடுறேன்னு சொன்னாரா? நீ சொல்லிருக்கோம்ல, வாங்க குருகுலத்துக்கு எல்லாரும் வந்தா ராமராஜ்யத்துல காலை சாப்பாடு எல்லாருக்கும் நாங்களே போட்டு சொல்லிக்கணும்ல. என்னடா ராமராஜ்யமே இல்லை. நம்ம அதனாலதான் சொல்றோம், இந்த தேர்தல் என்பது ஸ்டாலின் ராஜ்யம் தொடங்க வேண்டும். அதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.